ஹாய், திஸ் இஸ் பிரியங்கா. வெல்கம் டு இம்மா ஹவுஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வெஜ் குருமா எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே பார்த்தலாம். தேங்காய் பூ, மிளகு, பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கசகசா, லவங்கம் இது எல்லாத்தையும் நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக நான் ஒரு வானலில் தேவையான அளவு குக்கிங் ஆயிலை சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்சுருந்த ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லாவே நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஃப்ரை ஆனதுக்கு உடனேயே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயமுமே நல்லாவே ஃப்ரை ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு ரெட்டிஷ் கலரில் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளியும் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த தக்காளி வெங்காயமும் ரொம்பவே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பச்சை வாடை வராத அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நாம் கருவேப்பிலையும் அப்புறம் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியும் எடுத்து சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் நான் இங்கே ஸோ பாருங்கள், இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கணும் நாம். இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இது பார்க்கும் பொழுதே ரொம்பவே ஒரு சூப்பரான ஒயிட்டிஷ் கலர் டெக்ஸ்சர் கொடுக்குது. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணியை ஜாரில் சேர்த்து அதையும் கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் இது நல்லாவே கிளறி விட்டுக்கிறோம். இந்த மசாலா பொருட்கள் மினிமம் 5 மினிட்ஸ் அது நல்லாவே ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நம்மளுடைய குருமா குழம்பு ஒரு சூப்பரான குருமா குழம்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிவிடுங்க. ஒரு அரை அளவுள்ள எலுமிச்சை பழத்தை சேர்த்துக்கோங்க. சேர்க்கும் பொழுது நமக்கு டைஜஷனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ப்ளஸ் டேஸ்ட்டுமே இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மசாலா பொருட்கள் சேர்ந்து ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ரொம்பவே ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லாவே குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இங்கே கேரட், பீன்ஸு, அப்புறமா கொஞ்சமாக உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது ரொம்பவே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வேணும்னா நீங்கள் க்ரீன் பீஸும் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ இந்த காய்கறிகளையும் மசாலா கூட சேர்த்து ரொம்பவே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க, சுவை ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நல்லாவே கிளறி விட்டுக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ பார்க்கவே ரொம்பவே குட் டெக்ஸ்சர் கொடுக்குது. கொஞ்சமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 1 லிட்டர் அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது அந்த தண்ணி சேர்த்து விட்டதுக்கப்புறமா நல்லாவே அடியிலேருந்து ஒரு முறை கூட கிளறி விட்டுக்கிட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு. பாருங்கள், நம்மளுடைய காய்கறிகள் எவ்வளவு சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. இப்போ நம்மளுடைய குருமா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கலர் மாறாமல் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பரான லெவலுக்கு நம்மளுடைய காய்கறிகள் வெந்து வந்திருக்குன்னு. ஸோ இவ்வளோ தான் மக்களே. இந்த அளவுக்கு காய்கறிகள் வெந்து வந்தாலே போதும். இப்போ நாம் ஒரு சர்விங் பவுலுக்கு எடுத்து மாற்றிடலாம். ஸோ பாருங்கள், நம்மளுடைய காய்கறிகளோட டெக்ஸ்சர் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம தேவையான அளவு சர்விங் பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இந்த குருமா குழம்பை நம்ம சப்பாத்தி, சாதம், பூரி இது கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இங்கே நம்ம நிறைய தூள் எதுவும் சேர்க்கலை, ஓரளவு சூப் லெவல்லையும் நம்ம சேர்த்துருக்கோம். பாருங்கள், இந்த சூப் எவ்வளோ ஒரு குட் டெக்ஸ்சர் கொடுக்குதுன்னு. ஸோ இவ்வளோ தான் மக்களே. இதை ஒரு முறை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த குருமா குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.